வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில் அவசரமாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இந்த சாம்பார் வைக்கிறது கூட நமக்கு ஒரு டாஸ்காக தான் இருக்கும். காய்கறியெல்லாம் வெட்டி இந்த சாம்பார் வச்சு முடிக்கிறதுக்குள்ளால நமக்கு போதும்னு ஆகிடும். அந்த மாதிரி கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் சாம்பார் தான். இது ஈஸி மட்டும் கிடையாது, டேஸ்டியான சாம்பார். இப்போ இந்த வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து இதில் அரை கப் அளவுக்கு தூரம்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி சேர்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம பருப்பு எடுக்கும்போது இந்த மாதிரி தூரம்பருப்பு எடுக்கணும். பார்க்குறதுக்கு நல்ல தட்டையாக இருக்கும். கடலை பருப்பு எடுத்து சாம்பார் வச்சிங்கன்னா அந்த பருப்பு வெந்து கிடைக்கிறதுக்கே டைம் எடுக்கும். இந்த மாதிரி தூரம்பருப்பில் நம்ம சாம்பார் வைக்கும்போது ஒரே ஒரு விசிலே இந்த பருப்பு வெந்து குழஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டில் கூட கண்டிப்பாக வித்தியாசம் வரும். நீங்கள் தூரம்பருப்பில் சாம்பார் வச்சிங்கன்னா அந்த சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். இப்போது இந்த பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இனி இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அரை கப் தூரம்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து இந்த பருப்பை நம்ம வேக வைக்க போகிறோம். இனி இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே இந்த குக்கரை மூடி போட்டு வேக வைக்கலாம். பொதுவாக நாம் எல்லா காய்கறியும் சேர்த்து சாம்பார் வைக்கும்போது இந்த பருப்பு கூட தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து தான் வேக வைப்போம். ஆனால் இந்த சாம்பாருக்கு அப்படி கிடையாது. இந்த பருப்பை மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த பருப்பை நம்ம வேக வச்சுட்டு அடுத்ததான் இந்த சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய பழுத்த தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட 10 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது 10 வெண்டைக்காய் தான் எடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. 5 வெண்டைக்காய் இருந்தால் கூட இந்த வெண்டைக்காய் சாம்பார் நம்மளால் ரெடி பண்ண முடியும். நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்தால் போதும். வேறு எந்த காய்கறியும் சேர்க்காமல் வெண்டைக்காய் மட்டும் சேர்த்து இந்த சாம்பார் செய்கிறதுனால 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த அரை கப் தூரம்பருப்புக்கு இது கரெக்டாக தாராளமாக இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காவை இதே போல் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வெண்டைக்காவை தனியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கனமான சைஸில் 2-3 துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக கட் பண்ணணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. இனி அடுத்ததாக இந்த பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து தக்காளியையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு வேண்டி தான் எடுத்திருக்கோம். இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாலே இந்த பருப்பும் ஒரு விசில் வந்து வெந்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அரை கப் பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம். தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பருப்பை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு அடுத்ததான் நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். இனி சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது கூட நான் 2 டீஸ்பூன் போல் நெய்யும் சேர்க்க போகிறேன். பொதுவாக நம்ம சாம்பாரில் வைக்கும்போது தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்திங்கன்னா அந்த சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கும். இனி இந்த எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வத்தல் மிளகாயும் கிள்ளி போட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுக்கலாம். இந்த கடுகு கருவேப்பிலை வத்தல் மிளகாயெல்லாம் தாளிக்கும் போதே தேவையான அளவு பெருங்காயத்தூளும் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். நான் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அந்த சாம்பார் பவுடரில் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதனால தான் தாளிக்கும் போது சேர்க்காமல் இருந்தேன். இந்த ஹோம்மேட் சாம்பார் பவுடர் மிக்சியில் எப்படி ஈஸியாக அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் பாதி அளவுக்கு வதங்கியாச்சு. இப்படி பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி பாதி வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்து வதக்கி எடுக்கலாம்.
வெங்காயம் தக்காளி பாதி வதங்கினதும் நம்ம வெண்டைக்காவை சேர்க்கும்போது இந்த வெண்டைக்காவும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரே அளவில் நமக்கு வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா இது கூட புளிக்கரைசல் சாம்பார் மசாலா எல்லாம் சேர்க்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த வெண்டைக்காவையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டாச்சு. இனி அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது புளிக்கரைசல் தான். இந்த புளியோட அளவு நம்ம விருப்பம் போல் சேர்க்கலாம். நான் இப்போது புளி பேஸ்ட் எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களோட தேவைக்கு தகுந்தது மாதிரி சேர்த்தா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்தா கூட கரெக்டான அளவில் தான் இருக்கும். இந்த புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு வேக விடலாம். நான் இந்த வெண்டைக்காய் சாம்பார் காலையில் டிஃபனுக்கு தான் பண்ணினேன். இந்த வெண்டைக்காய் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளாலே நம்ம இந்த இட்லியை வேக வச்சு எடுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தோம். இப்போ இந்த வெண்டைக்காய் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளால நம்ம இந்த இட்லி தட்டில் மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சிட்டோம்னா இது ஒரு பக்கம் இருந்து வெந்துடும். இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையும் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சமையலை முடிக்கலாம். நம்மளோட சேனலை நிறைய பிகினர்ஸ் கூட பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸை கூட நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான். இப்போது இந்த இட்லி தட்டில் மாவு ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுக்குள்ளாலே இந்த வெண்டைக்காயும் நல்ல கொதி வந்து பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இனி இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த இந்த பருப்பை இது கூட சேர்க்கலாம். இந்த பருப்பையும் சேர்த்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்க்கலாம். ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம். இனி இந்த பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தா தான் ஆறின பிறகு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவும் சாம்பார் பொடியும் சேர்க்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கொதிக்க விடலாம். நல்ல ஒரு தடவை கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட வேண்டியது தான். எவ்வளோ ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிபி பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆறின பிறகு இந்த வெண்டைக்காயும் நல்லா வெந்ததும் இந்த சாம்பார் இன்னும் நல்லா திக்காயிடும். சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி இல்லையான்னு நம்ம பிளெயினாக சாம்பார் வச்சு சாப்பிட்றதை விட ஏதாவது ஒரு காய் இதே போல் போட்டு நம்ம செய்துட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததும் கடைசியாக இதில் கொத்தமல்லி இலையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சா போதும். நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடலாம். இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நல்ல மணக்க ஒரு சூப்பர் டேஸ்டியான ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் ஒரு சாம்பார் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் இந்த இட்லி கூட வெண்டைக்காய் சாம்பாரும் வச்சு நான் சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.